நாகையில் வட்டார அளவிலான பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு குடிநீர், தன் சுத்தம், மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து பாடல், நாடகம், சிறு விளையாட்டு மூலம் விழிப்புணர்வு பயிற்சி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் கீழையூர் வட்டாரத்தில் கிராமலயா நிறுவனத்தின் மூலம் நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தன் சுத்தம் பேணுதல், குடிநீர், பள்ளி குழந்தைகளின் மாதவிடாய் சுகாதாரம், சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பயிற்சி திருப்பூண்டி வடக்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்பயிற்சியினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பயிற்சியில் உதவி திட்ட அலுவலர் சாந்தி, வட்டார கல்வி அலுவலர் லினஸ், திருப்பூண்டி வடக்கு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் துரைக்கண்ணன், மேற்பார்வையாளர் பொறுப்பு மகிமை ரூபிஸ், மார்டின் பாக்யராஜ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து கிராமலயா டிபிஎஸ்ஐ திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் செந்தில்குமார், சிவனேசன், ரம்யா, ஜான்சிராணி, ரேணுகாதேவி, கலையரசி ஆகியோர் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் தீமைகள், குடிநீர் மற்றும் அதனை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவை குறித்து பாடல், நாடகம், சிறு விளையாட்டு மூலம் விழிப்புணர்வு பயிற்சியை வழங்கினர். மேலும் பள்ளியிலேயே சோப்பு, பினாயில் தயாரிப்பது குறித்து செய்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது. மேலும் பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து ஊட்டச்சத்து மற்றும் நோய் குறைபாடு இல்லாத மாவட்டமாக மாற்றிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து பயிற்சியின் முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாகை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் அனுமதியோடு மாணவர்களுக்கான உடல்நலம் மற்றும் மனநலம் பாதுகாப்பது எப்படி சார்ந்த ஒரு பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சின்ன குழந்தைகள் 1லேருந்து 5 வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய சுத்தத்தை எப்படி பராமரிக்கிறது, கைகளெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, உடல்நலம் எப்படி சுத்தமாக வச்சுருக்குது அப்படின்றதோடு, உயர் வகுப்பு பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய உடலை எப்படி சுத்தமாக பராமரிப்பது என்பதோடு, சுற்றுச்சூழலில் எவ்வாறான ஆபத்துகள் இருக்குது, தன்னை எப்படி தற்காத்து கொள்வது அது குறித்த விழிப்புணர்வும் வழங்கப்பட இருக்குது. இதில் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்றில்லாமல் அனைவருக்குமான ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டல் இன்று ஆசிரியர்களுக்கு வழங்கப்படக்கூடியது. அது நாளை பெற்றோரையும் சென்றடையும். பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்து இந்த மாணவ சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவோம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு வழிகாட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் நன்றியினை உரித்தாக்குகின்றேன்.